ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ நம்ம திருச்செந்தூரில் வீடியோ பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கிறோம். கோயில் நேற்று ஈவினிங் கோயில் போயிட்டோம். இப்போ அடுத்த நாள் அதாவது இன்றைக்கி சனிக்கிழமை காலையிலேயே நம்ம ஒரு கடை தான் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி சனிக்கிழமை மார்னிங் நம்ம வீடியோ பண்ணுற ஐடியாவிலே கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா ஃப்ரைடே நம்ம ஃபுல்லாக வீடியோ எடுத்து நைட் லேட்டாக தான் போனோம். காலையில் எழுந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம சாப்பிட்லான்னு சொல்லி இந்த கடைக்கு வந்தேன். நான் விலை பார்த்தீங்கன்னா 10 ரூபா இட்லி, ஆப்பம். இது ஆப்பம் இட்லி இது 2 மட்டும் தான் இருக்குது. நான் சாப்பிட்டேங்க. சாப்பிடும்போது இந்த சட்னியும் சரி சாம்பார் சரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கடை. அதுவும் அவங்களோட சட்னி ஏதோ மிளகா இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்களாம். வெறும் ஆப்பம் இட்லி இது 2 மட்டும்தான் இங்கே ஃபேமஸ் இந்த கடையில். இந்த கடை ஈவினிங்கில் சூப் கடை போடுறாங்களாம், மார்னிங்கில் டிஃபன் கடை. எல்லாமே இவங்க 2 பேர் மட்டும்தான் பண்ணுறாங்க. சமைக்கிறதுலேருந்து இந்த கடை நடத்துறதுலேருந்து எல்லாமே இவங்க 2 பேர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இதோட லொக்கேஷன் நான் பின் பண்ணி விட்றேன். இன்கேஸ் உங்களுக்கு தெரியலன்னு வச்சிங்களேன், நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், பஸ்ஸு போகுது பாருங்கள். இந்த பஸ்ஸு இந்த பக்கம் தான் போகும். போயிட்டு அப்படியே ரைட்டில் திரும்பினா அந்த பக்கம் போகுது பஸ் திரும்புது பாருங்கள். அந்த பஸ்ஸு திரும்பி நேராக போனால் நம்ம கோயில் தான். கோயிலுக்கு போகிற வழி இது. கோயிலுக்கு போகிற வழி தான் இந்த கடை இருக்குது. நான் லொக்கேஷன்லாம் பின் பண்ணி விட்றேன். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் டிஃபனை சாப்பிட்டு தான் வீடியோ பண்ணுறேன். எப்பயுமே இன்ட்ரோ நம்ம சொல்ல மாட்டோம். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி சரி சட்னி சாம்பார் இது 2 மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. இல்லை, இந்த கடையை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம அவங்ககிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடை எங்கள் தாய் தப்பம் இறந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் எத்தனை வருஷம் இருக்கும்? கிட்டத்தட்ட நாங்கள் இந்த தொழில் ஆரம்பித்து ஒரு 15-20 வருஷம் ஆகுது. எப்படி இந்த தொழிலுக்குள்ளே வந்தீங்க? இது எங்கள் தாய் தப்பமுடைய பழக்கம். ஓகே, அவங்க பழக்கம், அவங்க வியாபாரம், அதை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம். இதில் ஆப்பம் தான். இங்கே ஆப்பம் தான் ஃபேமஸ்ஸு. ஆப்பம் தான். சட்னி இல்லைன்னா அந்த வியாபாரம் கெட்டுப்போம். சாம்பார் தான். அதாவது முன்னால் நாங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து குறைச்சி கொடுத்துருந்தோம். இப்போ எல்லாம் விலைவாசி இருந்ததால 15 ரூபா ஆகிட்டோம். ஆப்பம் 15 ரூபா, இட்லி 10 ரூபா, வடை 10 ரூபா. வடைலாம் வெளியில் வாங்கி கொடுக்குறது தான். அதான் நம்ம ஆர்டர் கொடுத்தா கொடுக்கலாம். ஒரு 300 ஆப்பம் நாளும் கொடுக்கலாம், 500 கொடுக்கலாம். கடையில் எவ்வளோ ஓடும் ஒரு நாளைக்கு? கடையில் என்ன ஒரு 250 ஆப்பம். 250 ஆப்பம். ஆமாம். இப்போ கூட்ட டைம்னால உங்களுக்கு ஒரு 250-300 வரைக்கும் கொடுக்கலாம். இப்போது வீட்டில் ஆப்பம் தான். ஆப்பம் ஃபேமஸ்ஸு, இட்லி வடை. ஆமாம். அதாவது சட்னிக்கு வத்தல், பச்சை மிளகாய், பொரியலில் புளி உப்பு போடணும். இது போட வெள்ளைப்பூடு போட புளி சேர்க்க மாட்டோம். ஏன்னா 11 மணி 12 மணி வரை இருக்கும். ஆமாம், 12 மணி வரை இருக்கும். எல்லாமே அரைக்கிறது தான். வீட்டில் அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி 2 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணி காலைல 2 மணிக்கு எழுந்திரிக்கணும். ஆமாம், ஆமாம். எல்லாம் ரெடி பண்ணி அங்கேருந்து வரணும்ல, அவ்வளோ ரெடி பண்ணணும்ல. தேங்காய் தருவணும். வீட்டில் எல்லா வேலையும் ஒத்தையில பார்க்குறோம்ல, ஆள் கிடையாது. நாங்கள் 2 பேர் சம்பளத்துக்கு நாங்கள் 2 பேர் தான். 2 பேர் தான். என்ன பண்ணுறோம் நினச்சிய வாடகை வீட்டில் இருக்கோம், சொந்த வீடு கிடையாது. அதனால் பண்ணுறோம். ஒரு பையன் இருக்கான் சென்னையில் வேலை பார்க்கலாம், ஜவுளி கடையில். பொண்ணு 2 பொண்ணு திருநெல்வேலியில் கட்டி கொடுத்துருக்கு. ஆளுக்கு ஒரு பாப்பா இருக்குது. ஆமாம், பசங்க இருந்தும் நமக்கு ஒத்தையில் தான் என்ன செய்ய. அப்புறம் வாடகை கொடுக்கணும், கரண்ட்டு பில்லு, ட்ரெயின் ஓடிட்டே இருக்குல்ல. சாயங்காலம் அவங்களுக்கு சாயங்காலம் சூப்பு வியாபாரம் இருக்குது. ஆமாம், சாயந்தரம் சூப்பு, முட்டை, ரத்தம், குடல் அந்த மாதிரி ஐட்டம். சாயந்தரம் அதுவும் நம்ம தான். இவங்க எல்லாம் ரெடி பண்ணுவாங்க, நான் எல்லாம் வெங்காயம்லாம் வெட்டி கொடுக்கறது, அது வேலை இருக்கும். ரெஸ்டே கிடையாது. 35 வருஷமா பண்ணிட்டு. ஆமாம், 35. முன்னால தண்ணி வண்டி அடிச்சுட்டு இருந்தோம். இவங்க மாட்டு வண்டியில் தண்ணி வண்டி அடிக்காங்களா, கடை கடையாக ஊத்துறது, ஹோட்டல் எல்லாம் அந்த வேலையும் உண்டு. அந்த வேலை முதல்ல சின்ன பையன்ல வாலிப பசங்க இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஆள் மூலியமா அந்த சூப்பு கடை வியாபாரம் பண்ணேன். சூப்பு கடை அவங்க சொல்லி கொடுத்தாங்க, இப்படி இப்படி வைங்க உங்களுக்கு வியாபாரம் வைக்கும் அப்படின்னு. அதுலேருந்து அவங்க அந்த கடை வச்சு 35 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் எங்க தாய் தப்பர் வந்ததுக்கப்புறம் இந்த ஆபத்து இது ஸ்டார்ட் பண்ணி விட்டோம். இது ஸ்டார்ட் பண்ணி இது கல்யாணத்துக்கு அப்புறம் அத்தை மாமா சாம்பார் இப்படி வை, சட்னி இப்படி வை, நல்லா இருக்கும் அப்படின்னு அத்தை சொல்லி கொடுத்தாங்க. ஆமா, எங்க அம்மா அவங்க சொல்லி கொடுத்தால ஒரு வாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க. அதுலேருந்து டெவலப் பண்ணிட்டாங்க. பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்க்கணும். கொஞ்சம் பச்சரிசி மாவு இப்படி சேர்த்தாதான் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். பூசணிக்கு அதிகமா போட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, நல்லது. இல்ல
பூசணிக்காய் தடியங்காய் நிறைய காய் போடாம உருளைக்கிழங்குலாம் போட்டா எல்லாமே 9 மணி மேல ஆயிடும். பூசணிக்காய் தான் செல்வம் நிறைய சாப்பிடும். ஏன்னா நமக்கு பக்கம் ஒரு வாட்சிங் பீட்டர் இருக்கு. அவ்வளவுதான். பல்லாரி எப்பவும் 9 காலைக்கிட்ட ஆயிரும். சார் பையன் வச்சிருக்கீங்களா? வேற எதுவும் போட முடியாது, ஏன்னா எங்களுக்கு முடியல. இதுவே எங்களுக்கு விடியாக்காலம் விட்டு இருக்கு. இதுவே விடியாக்காலம் எந்திரிக்க வேண்டி இருக்கு, டயர்டாவும் இருக்கு. போய் 10 நிமிஷம் படுக்க முடியாது. அப்புறம் சாயங்காலம் அவ்வளவு ரெடி பண்ணணும். அவங்க 10 நிமிஷம் படுப்பாங்க, ஏன்னா அவங்க வர நைட்டு 12 மணி ஆகும். 60 ரூபா எல்லாம் சும்மா கழிட்டு கொண்டோம் பண்ணினா அங்க வச்சு கழுவ ஆள் கிடையாது. ஆள் வரவும் மாட்டாங்க. ஹோட்டல் கிடைக்குமோ ஹோட்டல் கிடையா அப்படிம்பாங்க. நம்ம வர மாட்டாங்க, ஏன்னா அவங்க எல்லாரும் காலேஜுக்கு வேலைக்கு போறதுனால வர மாட்டாங்க. அவங்க சாயங்காலம் வந்தா ஈவினிங் வந்தா அவங்க சோறு பொங்குறது, அதனால வர மாட்டாங்க. நம்மளே தான் சமாளிக்கிறது. ஆமா, எல்லாமே தேங்காய் தருவ, பாத்திரம் கழுவ, எல்லாமே. ஆமா, 4 இட்லி வடைக்கணுமாப்பா? அவங்களும் அப்படிதான், நம்மளும் அப்படிதான். தூக்கம் கிடையாது, ஏன்னா நைட்டு 8 ஆகும் படுக்கிறதுக்கு. நான் படுக்க அதுல இருந்து கொஞ்ச நேரம் கேப்பட்டு தூங்கிடுவேன். மிளகா தாயணும், பேப்பர் கிழிக்கணும், பார்சலுக்கு இலை வைக்கிறது. இட்லி தரவா ஆப்பம் தரவா இருக்கும். என்ன செய்ய அதெல்லாம் குறுக்குலாம் வலிக்குதான் வேலை பார்க்க. தண்ணி எடுக்கணும், டேங்கில் தண்ணி ஏற்றணும், எல்லாமே நான் தான், வேற யாருமே கிடையாது. இவங்களும் நானும் மட்டும்தான். ஆமா ஆமா, அவ்வளோதான். எல்லாம் ஒத்தையில எல்லாம் பார்த்துக்கலாம். இது முடியவே 12 மணி ஆயிரும். அப்புறம் போய் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாதம் வாங்கணும் மதியத்துக்கு. அப்புறம் சாப்பாடு வீட்டுக்கு போகணும்ல, சாப்பாடு போகணும். அவங்க அண்ணன் வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுதான் வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஃபேமஸா இங்க எல்லா கடையும் இருக்கும். உங்க கடைக்கு தான் போகணும் தருவாங்க. 100 ரூபாய்ச்சியா? ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுனா இதோட கூட்டமா இருக்கும். நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து பாருங்க, இதோட கூட்டமா இருக்கும். டிராபிக் போலீஸ் நம்ம சனிக்கிழமை நாளைக்கு பாருங்க, டிராபிக் போலீஸ் ஃபுல்லா வருவாங்க சாப்பிடுறது. எப்பவுமே பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை சார். ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுனா ஃபுல்லா கூட்டம். எப்பவுமே ஸ்கூல் லீவு இந்த மாதிரி டயத்துல ரைட்ல தாங்க நாங்க நின்று சாப்பிட்டு போறோம்பாங்க. ஆமா, இந்த லீவு டைம், ஸ்கூல் டைம் கொஞ்சம் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுப்போம், ஏன்னா வியாபாரம் இருக்காது. அப்போ ஸ்கூல் டைம் ஆயிட்டா எல்லாம் யூனிஃபார்ம் எடுத்து ஸ்கூல் புக்கு வாங்க வைக்க, அப்படி இருக்கும்போது எதுவுமே இது பண்ண முடியாது. லீவ் டைம்ல கூட்டம், கோயில்ல கூட்டம் ஏறிடுதா, இங்கேயும் கூட்டம் ஏறிடும். கொஞ்ச நேரத்துல கூட்டம். சமாளிக்கு நாங்க 2 பேரும் தான், வேற யாரும் கிடையாது. பையங்களை விட்டதாலும் சமாளிக்கிட்டா வரன்ட்டு போயிடுவாங்க. அவங்களும் நம்ப முடியாது. இப்படி 2-3 பையங்க நிப்பாட்டினாங்க, அவனு துட்டு வாங்கிட்டு அவன் பாட்டு போயிடுவானுங்க, வர மாட்டாங்க. அதனால நாங்கள் 2 பேருமே. சாயங்காலம் இவங்க மட்டும், ஏன்னா வீட்டில் நம்ம மாவு அரைக்கணும், வர முடியாது. காலையில் மட்டும் இவங்க ஆப்பம் போட வைக்க, பருமாற வைக்க, அப்படி. நாங்கள் 2 பேரும் மட்டும்தான். ஆமாம், உங்களை வந்து 7 மணிக்கெல்லாம் கொடுத்துருவோம் சார். 7 மணிக்குள்ள ரெடி ஆகிடும் சாட்டி. அதாவது ஆப்பம் கொடுக்கணும்னா ஒரு 7:15 7:30. இது வந்து மேலரதுவதி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில் கிராமச்சாவடி போட்டாலும் கிராமச்சாவடி.